அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே உடலில் குடல் வீக்கா சூப்பராக போயிட்டுருக்காங்க. நம்ம கிராமத்துக்கு தாத்தா போக சொல்லிட்டாங்களே, அதில் போயிட்டு இருக்கையில நம்ம காவேரியை பார்த்து ஒரு மாதிரியாக ஒன்று சொல்கிறாங்க. போலீஸ்காரவங்கள பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி சரின்னு பயந்தடிச்சிட்டு காரில் ஏற்றி விட்றாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி என்ன சொன்னீங்க, எங்களை பற்றி என்ன சொன்னீங்க அந்த போலீஸ்காரவங்ககிட்ட, இந்த பயந்தாங்களே அப்படின்னு சொல்ல, உண்மையை சொன்னேன், என்ன சொன்னீங்க அப்படிங்கல. சரி டீ குடிச்சிட்டே பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க இறங்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கல, சொல்லுங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கல. டீயை குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு காசை கொடுத்துட்டு வர்றாங்க. இப்படி பார்க்குறாங்களா, என்ன சொன்னீங்க எங்களை பார்த்து என்ன சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அங்கே ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்கிறாரு. பேய் ஓட்டுறவர் இருந்தால் எங்களை பற்றி என்ன சொன்னீங்க, அட சொல்கிறேன் ஆர்வக்கோளர் இரு, சொல்லங்காட்டில் ஏன் பறக்கிற, சரி சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரா, அவர் எப்பேற்பட்ட பேயும் ஓட்டுறவர், சரி அதனால சரி சொல்லட்டுமா அப்படிங்கிற, சொல்லுடா அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க. அதனால இங்கே 2 பிள்ளைங்களுக்கும் பேய் பிடிச்சிருச்சு, குறிப்பாக அந்த லூஸ் ஹேர் விட்டுருக்கே அந்த பொண்ணுக்கு தான் 4 பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி முறைக்குது பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு அவங்களும் பயந்துட்டாங்க. பேய் ஓட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், பார்க்க நல்ல பிள்ளை மாதிரியே இருக்கும், பூரா இங்கிலீஷ் பேய், அதான் உங்ககிட்ட வந்து இங்கிலீஷ் பேசுச்சு அப்படின்னு தான் சொன்னேன். அப்பா 4 பேயை ஓட்டிட்டு போறியா, நீ பெரிய மனுஷன்டான்னு காலில் விழுந்து கெஞ்சி, வேணும்னா உங்ககிட்ட அனுப்பி விடட்டுமான்னு கேட்டேன். ஐயையோ அனுப்பாதீங்க, நீங்கள் காருக்குள்ளே போங்கன்னு சொல்லி அலறி அடித்து உங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு டயரெல்லாம் மாற்றி, அதனால தாம்மா அவங்க பயந்தாங்க, எதுவுமே சொல்லாமல் காசெல்லாம் நமக்கு கொடுத்து வேக வேகமாக அனுப்பி வச்சது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு விஜய். பார்த்தா அப்படியே காவேரி வானத்துக்கு பூமிக்கு நிற்கிறாங்க. ஐயோ உண்மையிலே பேய் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு, காவேரி அப்படின்னு சொல்ல, என்னது எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு அவங்கக்கிட்ட சொன்னீங்களா, அதுவும் 4 பேய், அதுவும் இங்கிலீஷ் பேயா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, என்னை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. அங்கிட்டு ஓட விரட்டிக்கிட்டே ஓடுறாங்க. கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்து எறிகிறாங்க, அது பாட்டுக்கு அங்கிட்டு போய் விழுகுது, அது ஒரு பானை மேலே விழுந்து ஒழுகுது. ஐயையோ என்னம்மா காப்பாற்றுங்க, கங்கா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கல. என்னடி என்னாச்சு அப்படின்னு கங்கா கேட்க, உனக்கு தெரியாதுக்கா, ஏய் விடுடி வாடி ஊருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லல. கங்கா பின்னாடி போயிடுறாரு விஜய். விடுக்கா விடு, பாவண்டி விடுடி, ஐயோ அவர் என்ன சொன்னார் தெரிஞ்சா நீயும் அடிப்பக்கா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொன்னார், ஐயோ ஒன்றும் இல்லை கோதாவரி, அவங்க போட்டு கொடுக்குறா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காவேரி விடுன்னு அங்கிட்டு ஓடுறாரு. ஆனாலும் காவேரி பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட மாட்டேன், எனக்கு என்ன எங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா, எங்களை பார்த்தா அதுவும் 4 பேய் இங்கிலீஷ் பேயா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விரட்டுறாங்க. அங்கிட்டும் சொல்லிட்டு பிடிக்க முடியல. இந்த பக்கத்து ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு, ஓட முடியல, அப்பா அப்படின்னு மூச்சு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி என்னடி ஆச்சு, அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இவர் என்ன சொன்னார், நம்ம 2 பேருக்கும் பேய் பிடிச்சிருக்கான், ஓட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காராம், அதை சொல்லியிருக்காரு தெரியுமா, அதனால தான் அவங்க விட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க கங்கா. அப்படியே சிரிக்கிறாங்க. என்னக்கா சிரிக்கிறேன், இதில் என்னடி இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னதுனால விட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எப்படி கூப்பிட்டு அந்த ஆள் பேசினார் பார்த்தியா, என்னக்கா சொல்கிற, ஆமாடி அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லையே, வேறு என்ன சொல்கிறது, என்ன சொன்னாலும் அவங்க இருந்த மூடுக்கு கேட்கவே மாட்டாங்க போல இருக்கே, இப்படிலாம் நாட்டில் இருக்காங்க கொள்ளையடிக்கிறதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி சொன்னால் தாண்டி சரி வரும். அக்கா அதுக்காண்டி வேறு சொல்ல வேண்டியதானே, வேறு என்னடி சொல்கிறது, பேய் பிடிச்சின்னு சொன்னதுனால தான் அவங்க பயந்தாங்க, வேறு மினிஸ்டர் பையன் சொல்லியிருந்தா கூட பயந்துருக்க மாட்டாங்கடி. அதெல்லாம் விவேக் சொல்லியிருக்காருல, எனக்கு கலெக்டரை தெரியும் கமிஷனர் தெரியுன்ட்டு, அது வேணால் படத்துக்குடி, நீ சும்மா சொல்லாத, நீ பேசாமல் இரு, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு விஜயை கூப்பிட, அப்பாடா கோதாவரி நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, என் பொண்டாட்டி இருக்காளே அப்படின்னு சொல்ல, மவனை இருடி, இது ஒன்று இருக்கா உனக்கு இருக்கு, நான் பேயா, அதுவும் 4 பேயா, அதுவும் இங்கிலீஷ் பேயா அப்படி சொல்ல, மேடம் ஒன்று விட்டுட்டீங்க மேடம் நடுவில், என்ன விட்டேன், அந்த ஹேர் ஸ்டைல் லூஸாக விட்டுருக்குல அந்த பேய், அதுவும் ஹேர் ஸ்டைல் லூஸாக விட்டுருக்கு உங்களை அப்படின்னு மறுபடியும் அடிக்க வராங்க. ஐயோ விடுங்களேன், ஒரு நிமிஷம் கூட சண்டை இல்லாமல் இருக்க மாட்டீங்களா, உங்களை சமாதானப்படுத்துறதுக்கே நான் வந்து என்எஸ்டிக்கு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது வேணுமா கோதாவரி மேடம், என்ன மேடம்மா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்காக கொஞ்சம் வக்காலத்து வாங்கினீங்க, வக்காலத்து வாங்கினேன் தான், இருந்தாலும் எங்களை பார்த்து பேயின்னு சொல்லிட்டீங்களா அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே காவேரி சிரிக்கிறாங்க. போதுமா அப்படிங்கிற மாதிரி, அடங்கா கோதாவரி என்ன நல்லா வாரி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு விஜய் கேட்க, அட விடுங்க விஜய் வாங்க நமக்கு வேலைக்கு போக வேணாமா, சாமி கும்பிட போக வேணாமா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 3 பேர் வந்து உட்காந்துறாங்களா. அப்படியே கண்ணாடியில் பார்க்குறாங்க காவேரி. அப்படியே ஒரிஜினல் அசல் பேய் மாதிரியே பார்க்குறாளே அப்படின்னு விஜய் பார்க்குறாங்க. வாடி வீட்டுக்கு வா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டே வராங்களா. ஏய் விடுடி, அவர் என்ன பண்ணிட்டாரு விடு அப்படின்னு சொல்ல, அக்கா இருந்தாலும் எனக்கு 4 பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாருக்கா. அதுவும் இங்கிலீஷ் பேயாம், அதுவும் லூஸு யார் விட்டுருக்காளே அவளுக்கு தான் 4 பேய் அப்படின்லாம் சொல்கிறாருக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்களா. 4 பேய் இங்கிலீஷ் பேய் அப்படின்னு விஜய் சொல்ல, போங்க உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. விடுடி நல்லா ஜாலியாக தானே இருக்கார் விடு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல போயிட்டு போகுது, பொழைச்சி போட்டும், நான் தனியாக அவரை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் தனியாக வேற நீ வச்சுக்கணுமா அப்படிங்கிறாங்களா. கார் போகுது போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்குது, ரொம்ப தூரம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. வந்துடும் இங்கே தான் ஊரில் நல்லா சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்காங்க, வீடெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்படியா, ஆமாம் இது தாத்தாவோட ஊர் இல்லையா, இங்கே தாத்தாவுக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க, தாத்தாவோட ஒன்று விட்ட சொந்தமெல்லாம் நிறைய இருக்குது, அவங்க தாத்தாவுக்கு சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க அவங்களாம் நிறைய இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்ல. அப்படியா, ஆமாம் சின்ன பிள்ளையில நான் கூப்பிட்டு வந்திருக்காரு, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. பரவாயில்லையே, அப்போ உறவுக்காரங்க நிறைய இருக்காங்க. ஆமாம் உறவுக்காரங்க இருக்காங்க, தாத்தாவோட ஒன்று விட்ட பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க, எனக்கு மாமா பொண்ணு அத்தை பொண்ணாக இருக்குது தெரியுமா அப்படின்னு நான் காவேரி பார்க்குறாங்க. ஏய் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருக்குன்னு தான்டா சொன்னேன், அதுக்கே ஏன் கோச்சுக்கிற? பார்க்கலாம் இருக்குன்னு சொல்கிறதே இவ்வளோ இழிச்சிக்கிட்டு ஏன்னு சொல்கிறீங்களே, அப்போ நேரில் போய் பார்த்தா இன்னும் என்னென்ன பேசுவீங்க, அதெல்லாம் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஊர் எல்லையே தாண்டிட்டோம், ஊர் எல்லையே தொட்டுட்டோம் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்களா. வந்துக்கிட்டு இருக்கீழே பார்த்தா ரோட்டில் கரெக்டாக ரோட்டை மறிச்சது மாதிரி பார்த்தா ஒரே சவுண்டாக இருக்குது. என் முயனை அடிச்சு கிடக்குறாங்க எல்லாம் வெள்ளை வெட்டி சட்டை. இப்படா டே நீ எப்படா சொல்ல போச்சு, நான் எப்படா சொல்ல போச்சுன்னு ஒரே சவுண்டிங்காக இருக்குது. எல்லாம் கொய்யா முயன்னு சத்தம், ரோட்டுக்கு அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் விஜய். அட தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விலகலை. என்ன இது, என்ன விஜய் என்னாச்சு, உங்கள் ஊருக்காரங்க ரொம்ப துள்ளுறாங்க அப்படின்னு ஒன்று திரும்புகிறாங்க. என்னது உங்கள் ஊருக்காரங்க துள்ளுறாங்களா, ஏன் உங்கள் ஊர்லலாம் துள்ள மாட்டாங்களா, சண்டை வராதா, கொடைக்கானல் அப்படியே அமைதி பூங்காவா என்ன அப்படின்னு விஜய் சொல்ல. ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு கங்கா அங்கிட்டு திரும்புகிறாங்க. விஜய்க்கு சிரிப்பு வந்துடுது. அங்கே பாரு உங்கள் அக்காவை அப்படிங்கக்க, நீங்கள் சும்மா இருங்க, இது என்ன இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எங்கள் ஊர்லலாம் ரோட்டெல்லாம் மறைச்சிட்டு இருக்க மாட்டாங்க தெரியுமா, அதுவும் அலாரம் அடிச்சுட்டே இருக்கீங்க, எல்லாரும் காது கேட்காத மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, என்ன மறுபடியும் அடிங்க அப்படின்னு சொல்ல அப்படியே அலாரம் கீன்னு கொடுக்குறாங்க. யாருமே கண்டுக்கல. டேய் போயின்னு ஒரே அட்டி தட்டி சண்டை நடந்துட்டு இருக்கா. பார்க்குறாரு விஜய். சரி இரு நான் போயிட்டு என்னன்னு பேசிட்டு வரேன், நாங்களும் வர்றோம் விஜய். அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் புள்ளதாச்சு இரு, நான் ஐயா போய் ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாம் பஸ்பமாயிருவாங்க தெரியுமா. ஓ அந்தளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்கா. ஆமாம் விஜய்னா என்ன சும்மாவா என்ன, உங்களை பற்றி தெரியுமா, நீங்கள் தான் சின்ன பிள்ளைலான்னு வந்தேன்னு சொன்னீங்க, சின்ன பிள்ளையில வந்தா என்னம்மா, எங்கள் தாத்தா பேரை சொன்னால் அப்படியே தறிக்கட்டு நிற்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டா காலரை தூக்கிட்டு போகிறாரு. போறியா போ, அங்கேயா உன்னை போட்டு துவம்சம் பண்ண போகிறாங்க, என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னில்ல, இப்போ இருக்குடி மவனே போ, அங்கே அவங்க அடிச்சுக்கிற பார்த்தா இவருக்கு 4 அடி விழுகும் போல இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ நிறையா அடிச்சுக்கிட்டா, ஐயோ ஏதாவது இவங்களை அடிச்சு போட்டாலும் போட்டுருவாங்களே, அக்கா பாவமாக இருக்குது பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்ல. ஆமாடி போயிட்டு கதை நம்ம போய் பின்னாடி போயிட்டு மறிப்போமா அப்படின்னு கதவை திறடி அப்படின்னு கங்கா சொல்ல. அக்கா என்ன அவரை அடிச்சிடக்கூடாதுன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோதான், ஆனால் என் புருஷன் யாரு தெரியுமா, யாரடி, என் புருஷன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாதா என்ன, அவன் சும்மா சொன்னேக்கா, ஆனாலும் என் புருஷன் 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டாக அடித்து 5 விரலை தூக்கி போட்டு அடிப்பார், தூக்கி போட்டுட்டு துவம்சம் பண்ணிட்டு வருவாருக்கா, அவரை போயிட்டு நீ என்னக்கா பாரு போறாரு பாரு என் சிங்க குட்டி அப்படின்னு காவேரி சொல்ல. விஜய் போயிடுறாங்க, பக்கத்தில் போகிறாங்க. அண்ணே அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்புகிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்ல. ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படிங்கல இந்த மாதிரி நான் எங்கள் தாத்தா பேரை சொல்கிறாரு, அவரோட பேரன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாங்க. என்னடி 5 விரலில் தூக்கி அடிச்சிருவாருன்னு சொன்னேன், உன் புருஷன் என்ன கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கங்கா சொன்னேன். அக்கா பெரிய மனுஷங்களா இருக்காங்க, அதனால ஒரு வணக்கம் வைக்கிறாரு, அப்புறம் சொல்லுவாரு, சொல்கிறத கேட்கலன்னா அப்புறம் இருக்கு பஞ்சு விட்டுருவாரு பாருங்க அப்படின்னு சொல்லல. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன பேசுகிறான்னு தெரியல. அப்படியா டேய் ஒதுங்கடா தள்ளுங்கடா போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாதானம் ஆயிடுறாங்க. வந்தவங்க பூரா கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு விஜய் சொல்ல எல்லாரும் அங்கிட்டு போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அக்கா இவர் அடிச்செல்லாம் தூக்கலக்கா, என்ன சொன்னாருன்னு தெரியல, 5 வார்த்தை சொல்லியிருப்பாரு, எல்லாரும் அங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. சரி இரு வரட்டும் அப்படிங்கிற விஜய் வராரு. அப்படியே சிங்க நடை போட்டு சிகரத்தில் இறங்குற மாதிரி வேகமாக வராரு. அப்படியே எப்படி அப்படின்னு பக்கத்தில் அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து கதவை திறக்க ஸ்டாப் அப்படிங்கிறாங்க காவேரி.
என்ன என்ன அப்படின்னு கேட்க, என்ன சொன்னீங்க? அவங்க என்ன ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோ 5 வார்த்தை சொல்லியிருப்பீங்க போல இருக்கு. 5 வார்த்தை தான் சொன்னேன் அப்படின்னோடனே, என்னய்யா சொன்னேன்? வேணாம்மா, நான் சொன்னேன்னா அதுக்கும் கோய்ப்பேன். என்ன பேய் பிடிச்சிருக்கு, 5 பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? ஏய் அதெல்லாம் நான் ஏன்டி சொல்கிறேன்? அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. இது வேற 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 வா ஊருக்குள்ளே போவான். ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. ஸ்டாப் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்களா. நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. அங்கே என்ன சொன்னீங்க? அவ்வளோ வெட்டு குத்து நடந்துச்சு. ஆனாலும் கரெக்டாக நீங்கள் ஒன்று சொன்னோன்னே டக்கு டக்குன்னு அப்படியே களைஞ்சிட்டாங்களே, எப்படி எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விடுமா, என்ன நீ இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காரை விடுறாங்க. ஒன்றுமே புரியலை. அப்படியே அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. சொல்ல மாட்டீங்கல்ல, இருங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இதுக்கு வேறையா, அங்கே ஒரு வச்சுக்க இங்கே ஒரு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு நம்ம தலைவர். அப்படி அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம விஜய் என்னதான் சொன்னார், அப்படி என்ன சொல்லி அவ்வளோ பெரிய கலவரத்தை தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.